அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோ தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் பதவி பிரமாணம் ஏற்பாரா மாட்டாரா, ஆட்சி அமைப்பாரா மாட்டாரா, அதை பற்றினது கிடையவே கிடையாது. ஏன்னா அதை பற்றி நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வீடியோவுக்கு மேலே போட்டு அதை அப்படியே மாறி மாறி போகும்போது நெசமாக எனக்கு ரொம்ப தலைவலியாக வருது. இன்றைக்கி நிறைய பேர் அந்த வீடியோவை கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேலே பார்த்துருக்கீங்க. உங்களுடைய கண்ணீரை கமெண்ட்டில் பார்க்கும்போது என்னால் தாங்க முடியல. எனக்கு ரொம்ப தலைவலியோடு நான் நெசமாக இந்த வீடியோ ஷூட் பண்ண வேணான்னு தான் நினச்சோம். ஆனால் உங்களுடைய அந்த கேள்விகளுக்காக ஒரு பதில் சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களையே சுற்றி பின்னப்பட்ட ஒரு வலை. ஆட்சி அமைப்பார் அப்படின்றது நம்மளுடைய சபதம். அந்த ஏற்ற சபதத்தை முடிச்சே தீருவோம் நம்ம அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்காக சுற்றி சுற்றி பின்னப்பட்ட வலையை பற்றி நான் விவரமாக சொல்கிறேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை சொல்லிடுங்க. நம்ம வீடியோவை தயவுசெய்து ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த பெரும்பான்மைக்கு நம்மளுக்கு சீட்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இடங்களில் 2ஆம் கட்ட தலைவர்கள் போய் சீட்ஸ் எல்லாம் கேட்டாங்க. கிடைக்குது கிடைக்கலன்றதை தாண்டி அவங்களுடைய சில நிபந்தனைகள் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வைப்பாங்க. கண்டிப்பாக இது வெளியில் சொல்லப்படாட்டினா கூட நிபந்தனைகள் கண்டிப்பாக அவங்க கூட்டணி கட்சியில் வர்றவங்க வைக்க தான் செய்வாங்க. அதுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் செவி சாய்த்து விட்டார் அப்படின்றதும், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 பேருமே நம்மளுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தர்றாங்க அப்படின்றது மிக முக்கிய ஒன்று. 2வது பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு விஜய் அவர்கள் அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்துக்கு போய் ஐயா சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி அவங்களுடைய ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 2 பேருமே பேசும்போது முழுக்க முழுக்க திருமாவளவன் அவர்களும் எங்களுடைய கட்சி சார்ந்த அதாவது தலா 2 சீட்டு, திருமாவளவன் 2 சீட்டு, IUML 2 சீட்டு, ஆக மொத்தம் 8 சீட்ஸோட நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட இணைய போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் மிக முக்கியமாக ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு ஆலோசனையில் இருக்கார். ஆனால் அது தப்பாக சொல்லப்படுது. நாங்கள் ஜூம் மீட்டிங்கில் எங்களுடைய எம்எல்ஏக்கள் இருக்கோம் அப்படின்னு. அது முழுக்க முழுக்க தவறான வீடியோ. ஏன்னா நான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களை நிறையா வாட்டி சொல்லிட்டேன், நியூஸ் பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது அப்படின்னு. எனக்கு அஃபிஷியலாக வர்ற சில முக்கியமான நியூஸுகளே நம்ம சொல்லும்போது அது டக்குன்னு இன்னைக்கு நியூஸில் மாறும்போது ரொம்பவே எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி ஆயிடுது அப்படின்றது முக்கிய தகவல். இது ஒரு பக்கம் நான் ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக. அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நியூஸ் அப்படின்றது சில மணி நேரங்களிலே, அதாவது 1 மணி நேரம் கூட அந்த ஒரு தகவல் அப்படின்றது நீடிக்கலை. அதாவது கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2மே ஆதரவு கொடுத்துட்டாங்க. தலா 2 சீட்டோட சேர்த்து 4 சீட்டு நமக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம கிட்ட 113 இருக்கும்போது நம்மளுடைய 4 சேர்த்து 117 ஆயிடுச்சு. ஆனால் பெரும்பான்மை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்புறம் தான் IUML சேர்றாங்க. திருமாவளவன் அவர்களும் ஓகே பண்ணுறாங்க. அப்போ ஆக மொத்தம் நமக்கு 120 வந்துடுது அப்படின்றது சில மணி நேரங்களில் கிடைச்ச மிகப்பெரிய சந்தோஷம். ஒட்டுமொத்த பனையூருமே இன்னைக்கு அவ்வளோ கொண்டாட்டமாக வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் தீபாவளி கொண்டாடி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். அவ்வளோ பெரிய வெடி போட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடிட்டாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா IUML இருந்து அந்த காதர் மொய்தீன் அப்படின்றவர், இல்லை எங்களுடைய கட்சி நாங்கள் ஆதரவு தரல, ப்ரெஸ் மீட்டில் தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. சரி, இவர் ஏன் போடுறாரு அப்படின்றத நான் முன்னாடி சொல்லிடுறேன். சரி, ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி இன்னும் அனுமதி கொடுக்கல, அதாவது ஆதரவு தரல, ப்ரெஸ் மீட்டில் தப்பாக சொல்லப்பட்டிருக்கு, நாங்கள் ஜூம் மீட்டிங் இப்போ தான் போயிட்டுருக்கு, எங்களுக்கும் சில கோரிக்கை இருக்குது, நாங்கள் நாளைக்கு காலையில் தான் அறிவிப்போம் அப்படின்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வன்னியரசு அவர்கள் இது திருமா காலம், எங்களுக்கு அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கோரப்பட்டது. அப்போ நான் உடனே ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். என்னடா அது இவ்வளோ நாள் அடிமையாக இருந்தீங்க, இன்னைக்கு திருமா காலம்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா அப்படின்னு நமக்குலாம் கேட்க தோணுச்சு. இருக்கட்டும், இதை நம்மளுடைய ஆட்சி வரும்போது நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒதுக்கி வச்சுருந்தோம். ரைட்டு, இருந்தாலும் கூட வன்னியரசு அண்ணனும் சரி, இன்னைக்கு திருமாவளவர்களும் சரி, சில பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ரொம்பவே உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய குரல் இவ்வளோ நாள் அடிமையாக கொத்தடிமையாக இருந்தாங்க. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட இணைஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக விஜய் அவர்கள் நல்ல முடிவெடுத்து அவங்களுக்கு தேவையான அந்த இலாக்கா துறையை ஒதுக்கி அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சு எளிய மக்கள் இன்னைக்கு வரணும் அப்படின்றத அந்த கட்சி எம்எல்ஏக்களோடைய ஆசையாகவும் இருந்துச்சு. இது நியாயமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் அவசரமாக ஸ்டாலின் வீட்டுக்கு மீண்டும் போகிறார். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IUML இருந்து கால் பண்ணி எங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட நாங்கள் ஆதரவு கிடையாது அப்படின்றாங்க. திருமாவளவன் அவர்கள் அதாவது ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது காதர் மொய்தீன் அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த
சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு திருமாவளவன் அவர்களுடைய 2 சீட்டும் இன்னும் நிலுவையில் இருக்கு. ஐயுஎம்எல்ல இருந்து 2 சீட்டு குறைஞ்சிருது. அப்ப வெறும் 4 சீட்டோட கம்யூனிஸ்ட் வந்தவங்க மட்டும் நம்மளுடைய 117ஓட இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குங்க. இந்த 117ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விஜய் அவர்கள் இன்னொரு சீட், அதாவது திருச்சி கிழக்கு இன்னும் ரிசைன் பண்ணல அப்படின்றனால நமக்கு பெரும்பான்மை கிடைக்காம 116 இருக்கு. இது வந்து கண்டிப்பா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஆளுநருக்கு பத்தாதுன்னு தான் அவர் திரும்ப சொல்லுவாரு. இந்த ஒரு டயத்துல விஜய் அவர்களும் போய் ஆளுநரை சந்திச்சாரு. ஆட்சி அமைக்கிறதுக்கு உரிமையும் கோருனாங்க. இந்த டைம் கூடாலே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அந்த ஒரு அதிரி பெரும்பான்மை வர்றதுக்கு முன்னாடியே சட்டத்தை நாடிடுவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய சட்ட வல்லுநர்களோட கேஸ் கோர்ட்ல கூட ஃபைல் பண்ணி கேஸ் கூட நம்பர் ஆகி வந்துருச்சு அப்படின்றது ஒரு முக்கிய தகவல். இது வந்து வெளியில ஏன் பேசப்படலை அப்படின்னா ஆல்ரெடி கட்சி தான் அனுமதி கொடுத்துட்டாங்கல்ல, அப்போ நம்ம கேஸை வாபஸ் வாங்கிடுவோம் அப்படின்றனால அந்த பெரிய விஷயமா அதை நம்ம பேசல. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நேரு ஸ்டேடியம் அப்படியே தலைகீழா மாறுது. ஏகப்பட்ட பணியாட்கள் மூலியமா சென்னை மாநகராட்சி நிப்பாட்டப்பட்ட அந்த ஒரு பதவி பிரமாண வேலையை கடகடன் ஆரம்பிக்கிறாங்க. விஜய் அவர்கள் சி.வி. சண்முகம் அவர்களுடைய அலுவலகத்துக்கு செல்லும்போது கான்வே வண்டி போகுது. இது எல்லாமே ஒரு படத்துல பார்க்குற மாதிரியே நமக்கு இருக்கு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் இந்த மாதிரி அறிவிச்சதுக்கு அப்புறமா அமமுகவுடைய டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாரு. எங்களுடைய எம்எல்ஏவை காணா, உங்க எம்எல்ஏ எங்க போனா யாருக்கு தெரியும், அவர் எங்க போனாரு, மன்னார்குடியில ஜெயிச்ச கையோட எங்க போய் படுத்துட்டாருன்றது நமக்கு தெரியாது. ஆனா டிடிவி தினகரன் சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா, அது வந்து எங்களுடைய எம்எல்ஏக்கு நாங்க ஃபோன் பண்ணோம், ஃபோனை எடுக்கல, ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி பார்த்தோம், அவர் வீட்லயும் ஆள் இல்லை, அலுவலகத்திலயும் ஆள் இல்லை, ஊருக்குள்ளேயும் ஆள் இல்லை, அப்ப ஆக மொத்தம் அவர் எங்க போனாருன்னு எங்களுக்கு தெரியல, அவரை எங்களால தொடர்பு கொள்ள முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ரைட்டுங்க, இப்போ அவருக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சு, ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் லைட்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காதலுக்கு மரியாதை படம் பார்த்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி விஜய் அவர்களுடைய படம் தான் அது. அதில் பார்த்தீங்கன்னா நண்பனை ஒழிச்சு வச்சுட்டு விஜய் அவர்களே வந்து இல்லைன்னு சொல்லி அந்த ஒரு நடிகையோட அண்ணன்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள குழப்பி விடுவாங்க. அதே ஒரு சீன் தான் வந்து டிடிவி தினகரன் அவர்கள் அரங்கேற்றாரு. அவங்களுடைய எம்எல்ஏவை அவங்களே ஒழிச்சு வச்சுக்கிட்டு, ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே உடைய எம்எல்ஏக்கள் பூரா புதுச்சேரியில் இருந்தாங்க. எல்லாருக்குமே இது தெரியும். மத்தியானத்துக்கு மேலே அவங்க சென்னை கிளம்பி வந்துட்டாங்க. இதுவும் எல்லாருக்குமே தெரியும். ஒரு சில முக்கியமான நியூஸ் வெளியில் வரல. இது கூடால பட்டினப்பாக்கத்துலேருந்து மிக முக்கியமான ஏடிஎம்கே ஒரு நபர் விஜய் அவர்களே ஒரு சந்திச்சிருக்காரு. இதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்யூனிஸ்ட் வர்றாங்க, திருமாவளவன் அவர்கள் வர்றாருன்றதை தாண்டி உங்களுக்கு சட்டசபையில் நாங்கள்லாம் கை தூக்குறோம்னு சொல்லிட்டு மிக முக்கிய நெருங்கிய வட்டாரத்திலேருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நபர் வந்து பத்திரிகையில் முகம் காட்ட வேண்டாம் அப்படின்றனால அவர் அங்கிட்டு திரும்பிட்டு போயிட்டாரு. அதனால அவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு நானும் சொல்லலைன்னு சொன்னேன். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ அந்த எம்எல்ஏ எங்கே தான் போனாருன்னு கேட்கும்போது அவர் பரபரப்பாக போய் எடுத்த உடனே எம்எல்ஏவை காணாட்டினா யார்கிட்ட அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணணும்? போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணும். எங்கள் எம்எல்ஏவை காணாங்க, அவருக்கு எதுவும் ஆகி போச்சான்னு தெரில. ஆனால் அவர் எப்படி பிஜேபியோட அசைன்மெண்ட் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, நேராக வந்து ஆளுநர்கிட்ட விஜய் அவர்கள் குதிரை பேரம் பண்ணுறாருங்க, எங்கள் எம்எல்ஏவை காணா, என்ன ஏதுன்னு பார்த்து பைசல் பண்ணி விடுங்க, இவர் பதவி ஏற்கலாம் கூடாதுங்க, ஏன்னா இன்றைக்கே வந்து இவங்க இப்படி குதிரை பேரம் பண்ணாங்கன்னா நாளைக்கு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் எவ்வளோ கொள்ளையடிப்பாங்கன்னு தெரிலையே அப்படின்னு கேட்குறேன். நான் நேருக்கு நேராகவே கேட்குறேன், உனக்கெல்லாம் மான ரோசம்லாம் இருந்துச்சுன்னா ஆர்கே நகரில் 20 ரூபா நோட்டை கொடுத்து அந்த மக்களை ஏமாத்தினியே நாய், நீ வந்து இன்னைக்கு இப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறியே அப்படிதானே மக்கள் கேட்பாங்க. ரைட்டு, இப்படி வந்து துப்புக்கெட்டத்தனமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டு உங்களுடைய எம்எல்ஏவை நீங்களே ஒழிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா மக்கள் நம்புவாங்களா? சரி ரைட்டு, உங்களுடைய கம்ப்ளைண்ட் அங்கே பேசுது அப்படின்னா முழுக்க முழுக்க இது வந்து ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி அவர்கள், பிஜேபி இந்த மொத்த கூட்டும் இல்லை அப்படின்னு நீங்கள் எப்படி நிரூபிக்க முடியும்? இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் என்னடானா நேற்று காலையில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்தவித ஆட்சேபனையும் இல்லைன்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்கு போகிறாரு. ரைட்டு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட தலைவர்கள், அரசியல் விமர்சகர்கள், சினிமா பிரபலங்கள், ஏகப்பட்ட நடிகர் நடிகைகள் எவ்வளவோ பேர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க. இவ்வளோ நாள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை எதிர்த்துக்கிட்டு இருந்தவங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபி சைட்லேருந்தே நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாரு, இது கண்டிப்பாக தப்புங்க, அவர்கிட்ட பெரும்பான்மை இருக்கோ இல்லையோ அவர் பதவி பிரமாணம் ஆளுநர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. எல் முருகன் என்ன சொல்றாருன்னா, ஆளுநரை வந்து பிஜேபியில இயக்காதுங்க, அவர் தனிப்பட்ட முறையில் சுதந்திரமாக இயங்கக்கூடிய ஒரு நபர், அவர் எப்படிங்க வந்து பிஜேபி இயக்கும்னு சொல்லிட்டு அவருடைய பங்குக்கு அவர் பேசுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் தப்பா சொல்றாங்க, எங்களுக்கு வந்து தாவேக ஆட்சி அமைறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, மக்கள் தீர்ப்பை நாங்க மதிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதே கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் எம்பியோட நான் பக்கத்துல உட்கார மாட்டேன், எங்களுக்கு உடனடியா இடத்த மாத்தி கொடுங்க, இவங்கெல்லாம் துரோகின்னு சொல்றாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக ஆளுநர் செயற்படுறாருன்னு சொல்லிட்டு ஒரு மிக பிரம்மாண்ட ஒரு போராட்டம் நடத்தும் போது திமுக காரங்க அங்க உள்ள புகுந்து கொடி இதெல்லாம் தள்ளி விட்டு அவங்கள தாக்கி இன்னைக்கு போலீஸ் கேஸ் ஆகி சில பேருக்கு காயம்
நிலைமை ஆயிருக்கு. ஒட்டு மொத்தமா பார்க்கும்போது இன்னைக்கு பிஜேபி, திமுக, அதிமுக எல்லாம் கூட்டு நாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு நண்பர்கள்லாம் கிடையாதுங்க. நாங்கெல்லாம் எதிரி. நாங்கெல்லாம் அவங்கள எதிர்க்கிறோம். எங்களுக்கு அவங்க கொள்கை ரீதியான எதிரிகள்னு சொல்லும்போது, ஏதாவது அதாவது ஒரு பைத்தியம் கூட நம்பாது. இன்னைக்கு 8 கோடி மக்களோட ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் நாங்க போட்ட ஓட்டு 2.5 கோடி. அதுல நீங்க ஆட்டைய போட்ட ஓட்டு கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேல. அதனாலதான் நீங்க 1,70,00,000 சொல்றீங்க. அப்படி உங்க கணக்குப்படியே வந்தாலும் 1,70,00,000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவனை ஒரு அரியணை ஏற விடாம இப்படி மானங்கெட்ட ஈனங்கெட்ட கீழ்த்தரமான அரசியல் பண்ற நீங்க எல்லாம் சோறு தின்றீங்களா, வேற ஏதாவது தின்றீங்களா அப்படிலாம் மக்கள் கேட்டுட்டு இன்னைக்கு வலைதளங்கள் மூலியமா கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அதாவது விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு அரியணையில் ஏறி உட்கார்றாரு, தப்பு பண்றாரு, அரசியல் வந்து ஏதோ தப்பா போகுது, 2ஆம் கட்ட தலைவர்கள் தப்பா வழி நடத்துறாங்க, இன்னைக்கு மக்களுக்கு அவர் திட்டங்கள் வந்து சரிபடியா போக மாட்டேங்குது, இவங்க அதாவது எம்எல்ஏவா இருக்கிறவங்க, அடுத்து எம்பியா வர்றவங்க, அதாவது அமைச்சரா இருக்கிறவங்க எல்லாம் தப்பு பண்றாங்க, இதெல்லாம் தப்புங்க, இந்த அரசு வந்து உடனே கலைக்கப்பட வேண்டிய அரசுன்னு நீங்க 6 மாசம் டைம் கொடுக்கணும். ஒரு நியாயமான அரசியல்வாதி இவ்வளவு நாள் வந்து நான் பெரிய அரசியல்ல பணம் தின்னு கொட்டை போட்டவன், எங்க கட்சி ஆலமர கட்சி, பெரிய புளிய மர கட்சின்னு சொல்றவங்க இதைத்தான் செய்யணும். அதை விட்டுவிட்டு நாங்க வந்து தடுக்கலைங்க. அவர் பாட்டுக்கு ஆட்சி ஏறிட்டு போட்டோம், மக்கள் சொல்ற தீர்ப்பு தானேன்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துக்கிட்டு சேரையும் கொடுத்துட்டு சேருக்கு குழி தோண்டிக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்களா? இதுதான் கேவலத்தின் உச்சமா இருக்கு அப்படின்றது தான் மிக முக்கிய தகவல். இதுக்கு பாத்தீங்கன்னா முக்கியமா கூட்டு களவாணித்தனம் பண்றது திருமாவளவன் அவர்கள். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் பார்த்துருக்கிற வீடியோல குறைஞ்சது 50,000 பேர் போடுற கமெண்ட் என்னவா இருக்குன்னா, விசிகா நமக்கு வேணாம். நான் வந்து இன்னைக்கு ஒரு காலத்துல திருமாவளவன் அவர்கள் எளிய மக்களுக்காக இவ்வளோ பாடுபடுறாரு, இப்படி கொத்தடிமையா கிடக்காருன்னு கண்டிப்பா ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கேன். இன்னைக்கு அவருக்கு வந்து துணை முதல்வர் கொடுக்கறதுல என்னங்க தப்பு, ஸ்டாலின் ஏங்க கொடுக்காம அவரை ஒடுக்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசும்போது, இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் திருமாவளவரோட காலம் பிறந்து விட்டதுன்னு சொல்லி பேசும்போது, இவ்வளவு நாள் நீங்களாம் எங்கடா போனீங்க? இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு மக்கள் இவ்வளவு தூரம் வந்து ஒத்துழைச்சு கொடுத்து இன்னைக்கு ஓட்டு போட்டு கண்ணீர் சிந்தி இன்னைக்கு தன்னோட தலைவன் அந்த அரியணை ஏற உட்கார விடாம சாப்பாடு கூட இல்லாம வந்து கிடக்குறாங்களே, இன்னைக்கு வந்து நீங்க திருமாகாலம்ன்றீங்கன்னா அப்ப எங்கெங்க இருக்கு இந்த அரசியல்? மக்கள் அரசியல் எங்க போச்சு? ஆளுநர் வந்து இந்த ஒரு 3TV தினகரன் அவர்கள் கொடுக்குற இந்த பேப்பருக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாரா? அப்ப இந்த குதிரை பேப்பர் வரும்போது சொல்லும்போது இன்னைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்து பிரேக்கிங் நியூஸ்ல என்ன போகுது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரப்போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 6 மணியோட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு பதவி பிரமாணம் ஏற்க போறார். காலையில பதவி வரப்போகுது. இது அதுக்காக பாத்தீங்கன்னா நாங்க ரெடி பண்றோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8-9 மணி வரைக்கும் நியூஸை போட்டுட்டு 10 மணிக்கு வந்துட்டு குதிரை பேரம் நடக்குதுன்னு குடியரசுத் தலைவர் ஆட்சி வருதுன்னு சொன்னா அப்ப எங்க நெஞ்செல்லாம் வெடிச்சிடாதா? இன்னைக்கு வந்து தமிழக மக்களை வந்து ஏன் இப்படி அலக்கழிப்பு பண்றீங்க? இதெல்லாம் கேட்கும்போது குடியரசுத் தலைவர் ஆட்சியை வர்றதை இவ்வளவு நேரம் எதிர்த்துக்கிட்டு இருந்த திமுக, அதிமுக, ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளும் நல்ல பெட்டி நல்லா கொளுத்து வாங்கிக்கிட்டு இன்னைக்கு வந்து பரவாயில்லைங்க, 6 மாசம் தானே வந்துட்டு போகுது, 6 மாசம் கழிச்சு ரீஎலெக்ஷன் வரும்போது நம்ம தான் பெட்டியை மாத்திருவோம்ல, விஜய் நம்ம தான் ஒடுக்கிடுவோம்ல அப்படின்லாம் எங்களுக்கு இன்னைக்கு நீங்க பண்றதை பார்த்தா கரூர் சம்பவத்துல ஏன் எங்களுக்கு உங்க மேல சந்தேகம் வரக்கூடாது? இன்னைக்கு ஒரு மனுஷனை ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்க்குது அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இன்னைக்கு நீங்க எலெக்ஷன் வச்சா கூட அந்த 1.5 கோடி வாக்கு அப்படின்றது ட்ரிபிளா விழுகும். கிட்டத்தட்ட ஒரு வீட்டிலையும் இருந்து ஒவ்வொரு ஓட்டு கூட வேற எந்த கட்சிக்கும் பிரியாம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு விழுகும். என்ன காரணம்னா இவ்வளவு தூரம் ஒரு நல்ல மனுஷனை போட்டு பாடாப்படுத்துறீங்களா? அவர் என்ன அப்படி உங்களுக்கு பண்ணிட்டாரு? அதாவது ஏற்கனவே விஜய் அவர்கள் இதை கேட்டிருப்பாரு, உங்களோட சோத்துல மண்ணள்ளி நான் போட்டுட்டேனா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நான் தான் ஆட்சி அமைக்க போறேன், நான் தான் வந்து இன்னைக்கு தமிழக மக்களோட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவனா இருக்கேன்னு நிரூபிச்சு வந்து நின்னும் நீங்கெல்லாம் மீசை எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு என்னால் கேட்க முடியல. அதனால மக்களே எனக்கு அவ்வளோ தூரம் ஆத்திரமா இருக்கு. அதனால தான் இன்னைக்கு வந்து பதவி ஏற்பு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆளுநர் வரப்போறாரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் ரெடி ஆகிட்டு இருக்கு, அங்கே போகிறாங்க, முக்கிய தலைவர்லாம் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட மனசை நானும் கெடுக்க விரும்பலை. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. உடனடியாக அப்டேட் கிடைச்சோடனே வீடியோக்கு வந்துடுறேன். நம்ம சேனலை தயவுசெய்து ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. விஜய் அவர்கள் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆகிறாரு. இன்னைக்கு கண்டிப்பாக 8வது அதிசயமாக அது நடந்தே தீரும். மாற்று வழியே கிடையாது. தமிழக மக்களோட தீர்ப்பு அங்கே வந்து கண்டிப்பாக நிலச்சி நிற்கும். நம்மளுடைய பிரார்த்தனை அப்படின்றது கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம மட்டும் கிடையாதுங்க, ஒட்டுமொத்த தமிழகம், வெளிநாடு வாழ் தமிழர்கள், எங்கெங்கேயோ இருந்து உலக மக்கள் எல்லாரோடைய பிரார்த்தனையும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அந்த போட போகிற முதல் கையெழுத்துல தான் இருக்குது அப்படின்றது. மக்களோட ஆசை நிறைவேறாமல் இந்த மாதிரி பிக்காளி பயல்களோட ஆசையெல்லாம் நிறைவேறாது. அதனால் சீக்கிரம் அவங்கள அலங்கார பந்தலில் ஏற்றுறதுக்கான டைம் வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.